வெல்கம் டு ஜோ கிரியேட்டிவ் டிசைனர். இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த டிசைனுக்கு மேட்சாக ஒரு ஹேங்கிங் தான் எப்படி பண்ணலான்றது. இந்த டிசைன் எப்படி போட்டேன் இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் அந்த பிங்க் கலர் ஸ்டோன் மட்டும் சென்டராக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு சைடாக கிராஸாக வச்சுட்டு இந்த மாதிரி நீடில் வச்சு லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லோட் ஆயிரும். பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ஹேண்டில் பிடிச்சிருக்கணும். இந்த மாதிரி மிடில் ஃபிங்கர் வச்சு நல்லா அந்த பீட்ஸை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ரெண்டாக நம்ம வச்சு இது பண்ணலாம். ஏன்னா இது ரொம்பவே சின்ன ஸ்டோனு தான், அதனால் நம்ம ரெண்டாக வச்சோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டாக வச்சு எப்படி பண்ணுறேன்ட்டு பாருங்கள். சுகர் பீட்ஸ் நான் பிரிசோ பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரே ஷேப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதான் மற்ற இதோட நார்மல் பீட்ஸ் பிராண்ட் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இதாக இருக்கும். இந்த மாதிரி முடித்ததும் லாஸ்ட்டாக ஷார்ப்பாக கொண்டு இங்கே ஒரு எண்டு நாட் போட்டுக்கணும். எண்டு நாட் போட்டால் தான் நமக்கு ஒர்க்கு சேஃப்டியாக இருக்கும். இப்போ சுற்றி ஒரு ஸ்டோன் செயின் லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு அரை இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி அந்த திலகம் ஷேப்பே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெளியே திலகம் ஷேப் மாதிரி போட்ட லைனுக்கும் நான் சுகர் பீட்ஸ் தான் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். சுகர் பீட்ஸ் வைக்கும் போது நல்லா நெருக்கமாக வச்சு ஃபில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அதை சுற்றியும் ஒரு ஸ்டோன் செயின் ஒரு லைன் வச்சுட்டு 2 லைன் டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு தான் போட்டிருக்கேன். இப்போ இது உள்ள 3 சைடு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ டபுள் த்ரெட் எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட்டை டபுளாக எடுத்துகிட்டு எண்டு நாட் போட்டுட்டு எடுக்கிறேன். த்ரெட் ஒர்க் பண்ணும்போது நல்லா கீழே ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் ஃப்ரீயாக பண்ணோன்னா கரெக்டாக வரும். இப்போ நான் ஃபெதர் ஸ்டிச்சு தான் போடுறேன். ஃபெதர் ஸ்டிச்சு ஒரு பாதி அளவுக்கு நீடியில் நூலை கொண்டு போயிட்டு அடுத்து அங்கே ஒரு ஸ்டிச் போடணும். அடுத்து மேலே போடும்போது கொஞ்சம் தள்ளி போடணும். கீழே இருக்க ஸ்டிச்செல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்க மாதிரி போடணும். மேலே கொஞ்சம் தள்ளி போடணும். அப்படி போடும்போது நமக்கு ஃபெதர் ஸ்டிச் நல்லா கிடைக்கும். இப்போ பாதி அளவுக்கு நான் வயலட் கலர் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இன்னொரு மார்க்கிலேருந்து அடுத்த மார்க் வர நம்ம வேறு கலர் கொடுக்கணும். நான் அந்த ப்ளவுஸில் 3 கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால் இந்த ஹேங்கிங்ஸ்லேயும் அதே மாதிரியே 3 கலரில் போடுறேன். இந்த மாதிரி மல்டி கலரில் ஹேங்கிங்ஸ் பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. உங்களுக்கு டபுள் கலரில் வேணும் அப்படின்னா பாதி அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு பாதி ஒரு கலரும் இன்னொரு பாதியில் இன்னொரு கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்டில் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். இல்லைன்னா அந்த சில்க் த்ரெட் கட் ஆகிக்கிட்டே இருக்கும். சில்க் த்ரெட்லையும் நல்ல பிராண்டான சில்க் த்ரெட்டாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பிராண்ட் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும். பெல் பிராண்ட், டபுள் பெல்லு, ஜிவி அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக முடித்தது இதை சுற்றி அந்த கொஞ்சம் 1/4 இன்ச்சு போல் துணி விட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ நான் 4 பேட்ச் இதிலே பண்ணியிருக்கேன். 4 இதாக பண்ணால் தான் நமக்கு ஹேங்கிங்ஸ் 3D எஃபெக்டில் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி நான் கேப் விட்டுருப்பேன்ல, துணி கேப் விட்டது ஃபுல்லாக பின்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 இதையும் இந்த மாதிரி நல்ல சைடு சேர்த்து வைக்கும்போது, அதாவது அவுட் சைடு நல்ல சைடு தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நார்மல் நீடிலும் அது கீழே எண்ட் நாட் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நார்மலாக தைக்கிறப்ப 4 ஸ்டாண்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே விட்டு தைச்சிங்க அப்படின்னா அந்த நாட் உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் இது ரெண்டையுமே ஜாயின் பண்ண மாதிரி தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டையுமே ஜாயின் பண்ணி வச்சுட்டு
ஃபுல்லாக தைக்காமல் ஒரு பாதி அளவுக்கு வந்து தைச்சிக்கணும். இது ஹெம்மிங் ஸ்டிச் மாதிரி தான். ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஸ்டிச் பண்ணுறதே தெரியாத அளவுக்கு நல்லா வந்து ஹெம்மிங் ஸ்டிச் மாதிரியே ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிடணும். நூல் வந்து சிக்காமல் பிடிச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பாதி மட்டும் ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிட்டேன். இங்கே கொஞ்சோன்னு கேப் விட்டுருக்கிறது எதுக்கானா, நம்ம வந்து கொஞ்சம் இதுக்குள்ளே காட்டன் இல்லைன்னா ஸ்பான்ச் அந்த மாதிரி இதை வச்சோன்னா நமக்கு 3D எஃபெக்டில் அந்த ஹேங்கிங்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ எந்த அளவுக்கு உள்ளே வந்து ஸ்பான்ச் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு அது ஃபுல்லாக நல்லா வச்சதுமே நல்லா அது உங்களுக்கு எம்போஸ்டாக இருக்கும் அந்த எம்ப்ராய்டிங். இப்போ முடித்தது இந்த நாட் ரோப் வந்து எடுத்துக்கலாம். நாட் ரோப் எடுத்துக்கிட்டு இது உள்ளே வந்து வச்சுக்கோங்க. அதாவது கொஞ்சம் கேப் விட்டுருப்போம் இல்லையா, இங்கே வச்சுட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இதை ஃபுல்லாக நம்ம ஹெம்மிங் ஸ்டிச்சாக ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நார்மல் நீடில் வச்சு இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஈஸியான ஒரு ஹேங்கிங்ஸ் வந்து 3D எஃபெக்டில் அழகாக கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.